கொஷின் ஆன்சரில் வந்து கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எழுதணும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் இல்லைனாலும் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹூ டெலிவர்ஸ் லெட்டர்ஸ்? லெட்டர்ஸ்லாம் வந்து யார் வந்து டெலிவர் பண்ணுவாங்க? யார் வந்து லெட்டர்லாம் கொண்டு போய் கொடுப்பா? ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன். போலீஸ்மேன், போஸ்ட்மேன், பைலட். ஸோ போலீஸ்மேன்னா நமக்கு தெரியும், போஸ்ட்மேன்னா தெரியும், பைலட்னா நமக்கு தெரியும். ஃப்ளைட்லாம் ஓட்டுறவங்க தான் பைலட்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெயின் ஓட்டுறவங்க என்னன்னு சொல்லுவாங்க? அப்போ ட்ரெயின் ஓட்டுறவங்களாம் என்னன்னு சொல்லுவாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள லோக்கோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லோக்கோ பைலட்ஸ் அப்படின்னா ட்ரெயின் ஓட்டுறவங்கன்னு அர்த்தம், ட்ரெயின் டிரைவர்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? ஹூ டெலிவர்ஸ் லெட்டர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்ன்றது தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஹூ டீச்சஸ் யூ இன் யோர் கிளாஸ்? ஸோ உங்கள் கிளாஸில் வந்து யார் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க? ஆப்ஷன்ஸு டீச்சர், ஆஃபீஸர், டாக்டர். டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்களா, இல்லை ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுறாங்களா, இல்லை டாக்டர்ஸ் டீச் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக டீச்சர் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டீச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ லுக்ஸ் ஆஃப்டர் த பிளான்ஸ் இன் த கார்டன்? ஸோ கார்டனில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே யார் பார்த்துப்பா? பியோன் பார்த்துப்பாரா, இல்லை கார்டனர் பார்த்துப்பாரா, இல்லை டிரைவர் அங்கிள் பார்த்துப்பாங்களா? யார் பார்த்துப்பாங்க? வெரி குட், கார்டனர். கார்டனர் தான் என்ன பண்ணுவார்? கார்டன் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். எல்லா செடிக்கும் ப்ராப்பராக தண்ணி ஊற்றி, எக்ஸ்ட்ரா இருக்க செடியெல்லாம் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, புது செடியெல்லாம் வந்து பிளான் பண்ணி, அதுக்கு ப்ராப்பராக வந்து மேன்யூல்லாம் போட்டு அழகாக வளர்ப்பாங்க இல்லையா, உரம்லாம் போட்டு செடி வளர்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? கார்டனர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, வீட்டில் வந்து இடம் இருக்குது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? வீட்லேயும் சின்ன சின்ன செடியெலாம் வந்து வளர்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், ஹூ டிரெக்ட்ஸ் த டிராஃபிக் அட் ரோட் கிராசிங்ஸ்? யார் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறப்போலாம் ஹெல்ப் பண்ணுவா நமக்கு? ஒயிட் கலரில் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு நிற்பாங்களே, யார்? டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ். அவங்க வந்து டிராஃபிக் போலீஸ். அவங்க தானே வந்து இப்போ டிராஃபிக்காக இருந்துச்சு, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தானே வந்து அதை கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்குது போஸ்ட்மேன். போஸ்ட்மேனோட ஒர்க் என்ன? லெட்டர்ஸ்லாம் கொண்டு போய் ப்ராப்பராக அவங்க அட்ரஸில் கொடுக்குறது. செகண்ட், கார்டனரோட ஒர்க் என்ன? கார்டனை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போலீஸ்மேன், டிராஃபிக் போலீஸ் தான் என்ன பண்ணுவார்? டிராஃபிக்லாம் ஒழுங்காக எல்லோரும் ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணுவார். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறது யார்? போலீஸ்மேன், டிராஃபிக் போலீஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஹூ ரிப்பேர்ஸ் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இன் யோர் ஹவுஸ்? வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் என்னென்னது? ஃபேனு, பல்பு, டியூப் லைட், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இதெல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தானே. ஸோ இதெல்லாமே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம யாரை கூப்பிடுவோம்? யாருக்கு ஃபோன் பண்ணி வந்து சரி பண்ண சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலக்ட்ரிஷியனா, இல்லை போலீஸ்மேனா, இல்லை டிரைவரா? யார் வந்து இதெல்லாமே ரிப்பேர் பண்ணுவாங்க? வெரி குட், எலக்ட்ரிஷியன் தான் வந்து இதெல்லாமே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், ஹூ டிரைவ்ஸ் த பஸ்? பஸ்ஸை யார் வந்து ஓட்டுவான்? 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. போஸ்ட்மேன் வந்து பஸ் ஓட்டுவாரா, இல்லை டிரைவர் வந்து பஸ் ஓட்டுவாரா, இல்லை பைலட் வந்து பஸ் ஓட்டுவாரா? பஸ் ஓட்டுறவங்கள நம்ம வந்து டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, இது வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ பைலட் அப்படின்றவங்க ஃப்ளைட் ஓட்டுறது, ஃப்ளைட் ஓட்டுறவங்கள தான் நம்ம பைலட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயின் ஓட்டுறவங்கள லோக்கோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பஸ், காரு, ஆட்டோலாம் ஓட்டுறவங்கள நம்ம டிரைவர்ஸ்னு காமனாக தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒருத்தர் ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம். ஹூ டெலிவர்ஸ் லெட்டர்ஸ்? லெட்டர்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுறது போஸ்ட்மேன். Who
Who teaches you in your class? கிளாஸில் வந்து டீச் பண்ணுறது யார்? உங்களுக்கு பாடம்லாம் சொல்லிக் கொடுக்குறது டீச்சர். தேர்ட் ஒன், who looks after the plants in the garden? ஸோ வந்து கார்டனில் வந்து செடியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மெயின்டைன் பண்ணுறது யார்? கார்டனர், தோட்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கார்டனர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், who directs the traffic at road crossings? ஸோ யார் வந்து டிராஃபிக் ஜாம் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க? டிராஃபிக் போலீஸ். அதான் இங்கே லாஸ்ட்டில் போலீஸ் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், who repairs electrical things in your house? ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னா ரிப்பேராக போச்சுன்னா எலக்ட்ரிஷியன் தான் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. who drives the bus? பஸ் ஓட்டுறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? டிரைவர்ஸ். பஸ் டிரைவர்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க தான் போஸ்ட்மேன். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லா போஸ்ட்மேனும் எதில் போவாங்க? சைக்கிளில் தான் போவாங்க. நிறைய லெட்டர்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போவாங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ். எப்போவுமே வந்து நம்ம டீச்சர் சொல்கிறத என்ன பண்ணணும்? ஒபே பண்ணி அவங்களோட வேர்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டீச்சிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் விச் கிரியேட்ஸ் ஆல் அதர் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? மற்ற ப்ரொஃபஷன்ஸில் இப்போ டாக்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்கேஜிலேருந்து படிச்சு தானே போகணும். ஸோ டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? மற்ற ப்ரொஃபஷனில் இருக்க ஆளுங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கார்டனர், தோட்டம்லாம் அப்படி நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் டைம் கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டி அங்கே போனீங்கன்னாவே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் போலீஸ். இவங்க தான் எப்போவுமே வந்து ஒரு பாயில் வந்து ஒரு விசில் வச்சுருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது தப்பாக போயிட்டாவோ அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிராஃபிக் ஜாம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிஷியன். ஸோ எலக்ட்ரிஷியன்ஸ் எப்போவுமே கையில் ஒரு கட்டிங் பிளேட் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வச்சுருக்க டூல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இவங்க பஸ் டிரைவர்ஸ். இதை நம்ம கேஷுவலாக பார்க்குறது தான். இவங்க இப்போ வந்து மேல், அதாவது பாய்ஸ் தானே வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க, கார் பஸ்லாம் ஓட்டுவாங்க. ஆனால் கேர்ள்ஸும் ஓட்டுவாங்க அப்படின்னா கேர்ள்ஸும் ஓட்டுவாங்க. இப்போலாம் வந்து நிறைய விமன் டிரைவர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அவங்களெலாம் பார்க்குறப்போ நம்ம அவங்களெலாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். ஓகேவா? அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும். எவ்வளோ போல்டாக இவ்வளோ பெரிய பஸ்ஸை அவங்க ஓட்டிகிட்டு வராங்களே, இப்போ நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே. ஓகே, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த பிக்சரில் இருக்கவர் எங்கேயாவது இவரை பார்த்துருக்கீங்களா? இவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டிவிலையும் வந்து காமிச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இவருக்கு வந்து டிவி சேனல்ஸ்லலாம் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பேர் வந்து சகாயம். இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? இவர்கிட்டருந்து நம்ம என்ன விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா, நேர்மையும் எளிமை, சிம்பிளிசிட்டி அண்ட் தென் ஹானஸ்டி, இது ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம இவர்கிட்டருந்து வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லஞ்சம் தவிர்த்து லஞ்சம் நிமிர்த்து. லஞ்சம் அப்படின்னா என்ன? நீங்களாம் சின்ன குழந்தைங்க தான், ஆனால் குழந்தைங்கள்லேருந்தே நம்ம இதெல்லாமே கற்றுக்கணும். ஓகேவா? நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே நான் படிக்கிறேன். எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டாபிக்? சின்னதுலேயே கற்றுக்கணும். 5 விளையாதது 50 விளையாது. இப்போதே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் வளர வளர இன்னும் நல்ல குழந்தைங்களாம் நீங்கள் வளருவீங்க. ஓகேவா? ஸோ லஞ்சம் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், அந்த கடமைக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா காசு தான் வந்து லஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நேர்மையாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மனுஷன் தான் இவர், சகாயம் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து 25 வருஷம், அது 24 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் கலெக்டராக.
இவர் வந்து நேர்மையாக இருந்தனால ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து நல்லவங்களாக இருக்கீங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து இவரை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது நல்லவங்களாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்ல குழந்தையா இருக்கீங்க, ஆனால் அம்மாவோ இல்லை வேறு யாரோ உங்களை திட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக கோவம் வரும். அதே மாதிரி செய்யாத தப்புக்கு உங்களை பனிஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் உங்களை யாராவது பனிஷ் பண்ணி முட்டி போட வச்சா நமக்கு கோவம் வருமா வராதா? இவரும் அதே மாதிரி தான், எந்த தப்புமே பண்ணலை, நேர்மையாக உண்மையாக இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் போங்க, ஒவ்வொரு ஊருக்கு கலெக்டராக இருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. ஸோ இது வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய மன வருத்தம், கஷ்டம் இல்லையா? ஆனால் அதையும் தாங்கி இன்னை வரைக்கும் மக்களுக்காகனா யாருக்காக, நமக்காக, எனக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி இன்னை வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆள். அவர் தான் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ இவங்க எப்பயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாவோ இவங்கக்கிட்ட வந்து நீங்களே இவங்களை என்கரேஜ் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணால் இவங்க கூட உட்காந்து பேசுங்க 10 மினிட்ஸ். நீங்கள்லாம் குழந்தைங்க, அவங்க வந்து கண்டிப்பாக உங்ககிட்டலாம் பேசுவாங்க. ஓகேவா? இவங்க பேசின வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ஸில் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அண்ணா அக்காலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கலெக்டர், என்னது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டம், இப்போ ட்ரிச்சி இருக்குன்னா ட்ரிச்சியில் ஹெட் இவர் தான் பெரிய ஆள் ட்ரிச்சியில். அந்த மாதிரி ஒரு கலெக்டரு, ட்ரிச்சின்னு சொல்ல ஃபார் அன் எக்ஸாம்பிளாக நான் அதை சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோ பெரிய ஆள் எப்படி ஒரு சாதாரண மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு இல்லையா? ஸோ அந்த விஷயத்த நம்மளும் கற்றுக்கணும். ஓகேவா? நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் சரி, நான் வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பேன், எல்லாருக்கும் நான் இந்த எளிமை சிம்பிளாக இருக்கிற விஷயத்த நான் கற்றுப்பேன். ஓகேவா? அந்த விஷயத்த இவர் வந்து நமக்கு சொல்லித்தராரு. ஸோ இன்றைக்கி 2 விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்டையும். ஃபர்ஸ்ட் ஒன்று அமுதா ஐஏஎஸ், அவங்கக்கிட்ட வந்து எப்படி பிரேவாக இருக்குது, எப்போவுமே எப்படி இருக்கணும், உண்மை நியாயம் அந்த பக்கம் இருக்கணும். எப்படி வந்து தப்பு செய்கிறவங்களை எப்படி தட்டி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம், உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து அண்ணாவோ அக்காவோ ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் நம்ம குழந்தை தானே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் சின்னதுலேருந்தே கற்றுக்கணும். ஓகேவா? அவங்க அமுதா ஐஏஎஸ் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், பிரேவ் போல்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். சகாயம் சார்கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், சிம்பிளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இல்லைன்னா ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கணும். ஸோ நம்ம நேர்மையாக நம்ம நல்லவங்களாக இருக்கிறப்போ நமக்கு கடவுள் நிறைய கஷ்டம் கொடுப்பாரு, ஆனால் என்ன பண்ண மாட்டார், எப்போவுமே கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, லெசன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷில் இருக்க டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு, இன்று அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாளை அப்படின்றத டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நாளான்னைக்கு கோவிலுக்கு போவேன் அப்படின்றத நாளான்னைக்கு அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷில் த டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு அடுத்த நாள், த டே ஆஃப்டர் டுமாரோன்னு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. அந்த டே ஆஃப்டர் டுமாரோக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓவர் மாரோ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், ஓவர். கிரிக்கெட்லாம் வரும்ல, ஒரு ஓவர் 2 ஓவர், ஒரு ஓவருக்கு எத்தனை பால்ஸ், 6 பால்ஸா, 6 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓவர் மாரோ அப்படின்றது இந்த டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு அடுத்த நாள், நாளான்னைக்கு. ஸோ இனிமேல் சொல்லும்போது ஓவர் மாரோன்னு தான் நீங்கள் சொல்லணும். தி டே ஆஃப்டர் டுமாரோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓவர் மாரோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 2 ஐஸ் இருக்குது, அப்படி தானே, 2 கண் இருக்குது. ஸோ அந்த கண்ணுக்கு இடையில நம்ம பிந்தி வைப்போம் இல்லையா, பிந்தினா பொட்டு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாமே பொட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ்லாம் உடம்புல இருக்கும். இது வந்து ஹெட்டு, இது வந்து ஃபோர்ஹெட், இது ஐஸ், ஐப்ரோ, ஐலாஷஸ், சீக்ஸு, சின்ன, லிப்ஸு, ஹேண்டு, லெக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பார்ட் மட்டும் நம்ம படிக்கவே மாட்டோம், அப்படி தானே. இந்த 2 ஐப்ரோஸ்க்கு இடையில இந்த பிந்தி பொட்டு வைக்கிற இடம், அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா
glabella. The space between your eyebrows is called glabella. Glabella. ஓகேவா? glabella அப்படின்னா இந்த ரெண்டு ஐப்ரோஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸை தான் வந்து glabella அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the way it smells after the rain is called. இப்போ மழையெல்லாம் இப்போ மழைக்காலமாக இருக்கு இல்லையா, ஸோ மழையெல்லாம் பெஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி மண் வாசமாக அடிக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு தான் என்ன பேர் இங்கிலீஷில் அப்படின்னா பெட்ரிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெட்டெல்லாம் நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, பப்பீஸு கேட் கிட்டன்லாம் வளர்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெட்ரிகார் சேர்த்து சொல்லி பாருங்க. பெட்ரிகார் அப்படின்னா மண் வாசம். அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறமேட்டு வர ஒரு நல்ல ஸ்மெல்லை தான் வந்து பெட்ரிகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? மழையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ மழை வந்தால் நம்மளை விட ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு பேர்டு எது? பீகாக் என்ன பண்ணும்? மழை வந்தால் அழகாக தோகையெல்லாம் விரித்து டான்ஸ் ஆடும். எப்போயாவது பார்த்துருக்கீங்களா? பீகாக் டான்ஸ் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் போய் பாருங்கள், பீகாக் வந்து டான்ஸ் பண்ணும். அதுலேயும் ஒயிட் பீகாக்கோட டான்ஸு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூடியூப்பில் போய் கிளாஸ் முடிஞ்சோடனே போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ பெட்ரிகார் அப்படின்றது என்னது? மழை பெஞ்சதுக்கப்புறம் வர அந்த மண் வாசம், அந்த ஸ்மெல்லை தான் பெட்ரிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்சோட ப்ரொனன்சியேஷன் இருக்காதுப்பா. PETRICHOR. அப்போ பெட்ரிகார். அந்த சிக்கு அப்புறம் அந்த ஓ சவுண்டு தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு, the space between your nostrils is called columella nasi. அதாவது நம்ம மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு மூக்குக்கும் ஓட்டை இருக்கும், அதுக்கு இடையில இருக்க அந்த ஸ்பேஸுக்கு என்ன பேர்? நம்ம வந்து ஜென்ரலாக பாடி பார்ட்ஸ்லாம் படிப்போம், கை கால் காது மூக்கெல்லாம் படிப்போம். ஸோ அதுலேயும் நம்ம படிக்காமல் விட்டு போன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாபெல்லான்றது ரெண்டு ஐப்ரோஸ்க்கு இடையில இருக்க ஸ்பேஸு. இது வந்து கோலமெல்லா நாசி அப்படின்றது ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ்க்கும் அந்த மூக்கு ஓட்டை பார்த்தீங்களா, அதுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் தான் வந்து கோலமெல்லா நாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ glabella அப்படின்றது the space between your eyebrows. பெட்ரிகார் அப்படின்றது என்னது? பெட்ரிகார்ன்றது மழை பெஞ்சதுக்கு அப்புறமேட்டு வர ஒரு நல்ல ஸ்மெல்லு. நெக்ஸ்ட், கோலமெல்லா நாசின்றது ரெண்டு மூக்குக்கும் இடையில இருக்குது, அதாவது ஒரே ஒரு மூக்கு, இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த பார்ட் தான் வந்து கோலமெல்லா நாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் மாரோ அப்படின்றது the day after tomorrow, நாளான்னைக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன கற்றுப்போம் அப்படின்னா, கிளாஸ் முடிஞ்சோன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ அப்படின்னு வந்து ஒரு வேர்டு வந்து சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அந்த தேங்க்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே புதுசாக தான் கற்றுக்கணும்ப்பா, பழசெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ 10 பேர் தேங்க்யூ நார்மல் தேங்க்யூ சொன்னாங்கன்னா நம்ம அந்த 10ல் ஸ்பெஷல் ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கணும். ஸோ தேங்க்யூ அப்படின்ற இப்போலாம் தேங்க்ஸ் அ பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தியா, அதுக்கு பதிலாக தேங்க்ஸ் அ பஞ்ச். பஞ்ச்னால் என்ன? நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேங்க்ஸ் அ பஞ்ச் ஆர் பஞ்ச், BUNCH. நோட் டவுன் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேவா? தேங்க்ஸ் அ பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா தேங்க்ஸ் அ டன்னுன்னா என்னது? வெயிட் அதிகமாக இருக்கும், நிறைய 100,000 kgs அதெல்லாம் தான் டன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டன்னுக்கு TON டன். ஸோ தேங்க்ஸ் அ டன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம திடீர்னு வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம், எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டோம், ஆனால் பேனா எடுத்துகிட்டு வரலான்னு ஞாபகம் வரணும், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். பை மிஸ்டேக் எப்போயாவது தெரியாமல் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோன்னா, இப்போ திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வரலாம், அப்போ அவன் வந்து 2 பென் வச்சுருக்கேன்னு ஒரு பென் கொடுக்குறான், அப்போ நமக்கு எப்படி இருக்கும்?
ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா பென் கிடச்சிருச்சுன்னு. அப்போ அப்போ அவன் செஞ்ச ஹெல்ப் எவ்வளோ பெருசு. சாதாரண பென் கொடுக்குறது தான், ஆனால் அவன் அந்த செய்கிற அந்த டைம் எப்படி இருக்கும், அந்த செய்கிற நேரம் எப்படி இருக்கும், ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவன் கொடுத்த அந்த பென்னு. ஸோ அதனால் அவனுக்கு அந்த டைமில் தேங்க்ஸ் அ பஞ்ச்னு சொல்லலாம், இல்லைன்னா தேங்க்ஸ் அ டன்னுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை வந்து உங்களோட ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸோ அவங்களாம் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூக்கு பதிலாக. ஏன்னா நம்ம இன்ஃபார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபேமிலியில் அவங்களாம் நம்ம கேஷுவலாக தான் பேசுவோம். ஓகேவா? இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். கைண்ட் அப்படின்னா அன்பு, KIND, கைண்ட். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அ பஞ்ச்னு சொல்லலாம், தேங்க்ஸ் அ டன்னுன்னு சொல்லலாம், இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இனிமேல் தேங்க்யூக்கு பதிலாக இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ சொன்னால் நம்ம அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவோம்? இப்போ நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறப்போ தேங்க்ஸ் அ பஞ்ச்னு சொல்கிறோம், தேங்க்ஸ் அ டன், இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூன்னு நம்ம சொல்கிறோம். இதே வேறு யாராவது நம்மக்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம்? ஒன்றுமே சொல்ல மாட்டோம், தலையை மட்டும் ஆட்டிட்டு ஓடி வந்துடுவோம் தானே? அப்படி தானே? அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா நெவர் மென்ஷன் அப்படின்னு சொல்லணும். நெவர், NEVER, நெவர் மென்ஷன், MENTION, மென்ஷன். ஸோ நெவர் மென்ஷன் அப்படின்னா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு விஷயமானா இல்லை இது நான் செஞ்ச சின்ன விஷயம் தான், அதுக்கெலாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நெவர் மென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லாட்டினா யோர் வெல்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். யோர் வெல்கம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூன்ற விஷயமும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா சாரி, பாடன் மீ, PARDON, பாடன்னா அப்பாலஜி பண்ணுறது, மன்னிப்பு கேட்குறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தப்புன்னு செஞ்சிட்டோம்னா நம்ம சாரின்னு கேட்கலாம், செஞ்ச தப்பை திருத்திக்கலாம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணி அவங்க நமக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நெவர் மென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டோன்ட் மென்ஷன் இட். டோன்ட் அப்படின்னா டு நாட், DONT, டு நாட் மென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இனிமேல் தேங்க்ஸுக்கு பதிலாக இந்த சென்டென்சஸும் அதுக்கு ரிப்ளை யோர் வெல்கம், நெவர் மென்ஷன் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. பை பை சில்ட்ரன்.